நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் என்ன செய்தார்கள் என்பதை பார்த்து அதன் அடிப்படையில் நாங்களும் செய்கிற போது நிச்சயமாக அந்த துன்பங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் வெளியேறுவதற்கான வழியாக அது அமையும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். இந்த செய்தி அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை சஹீஹ் என்று சொல்கிறார்கள். சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா ஹஸபஹு அம்ருன் ஸல்லா, ஒரு விடயம் அவர்களுக்கு கஷ்டமாகி விடுகிற போது அவர்கள் தொழுவார்கள் என்று ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்களின் போது வேறு வழிகளை இஸ்லாம் அனுமதிக்காத அல்லது அந்நியர்கள் காட்டி தந்த வழிகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் பயன்படுத்தி அதிலிருந்து விடிவை தேடிய இந்த தொழுகை என்று சொல்கின்ற இந்த வழியை நாங்கள் பயன்படுத்துவோம். அல்லாஹு தஆலா அதன் மூலமாக எங்களுடைய துன்பங்களிலிருந்தும் எங்களுடைய கஷ்டங்களிலிருந்தும் எங்களை வெளியேற்றுவான்.